போதைக்கு அடிமையானவங்களும் அவங்களுடைய நடத்தை மாற்றம் வருது, தானாக பேசுகிறாங்க, காதில் பாட்டு கேட்குதுன்றாங்க, என்னை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குன்றாங்க, சில சமயம் ஓன்னு கத்துவாங்க, கதவு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், அந்த காற்றுல அடிக்கிற ஜன்னல் சத்தம் கேட்கும், கதவை யாரோ தட்டுறாங்க, என்னை யாரோ வெட்ட வராங்க, என்னை யாரோ குத்த வராங்கன்னுவாங்க. இது குடிக்கு அடிமையானவங்களுக்கும் போதைக்கு அடிமையானவங்களுக்கும் நடக்கும். நல்லா இருப்பார், நல்லா பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு நல்லா இன் பண்ணிட்டு ரோட்டில் நின்றுட்டு தன்னந்தனியே பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் அந்த குடியினாலையும் போதையினாலையும் ஏற்பட்ட மூளையினுடைய சிதைவு. இது நாளுக்கு நாள் இதே மாதிரி போச்சுன்னா குடிகாரன் பைத்தியக்காரன் நிலைமைக்கு தான் மாறலாம். ஒரு காலத்தில் குடிகாரனை போதை அடிக்கிறவனை எங்கே சேர்ப்பாங்கன்னா கீழ்ப்பாக்கத்தில் தான் சேர்ப்பாங்க. இன்னைக்கு அப்படி தான் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. கீழ்ப்பாக்கத்தில் யாரை சேர்ப்பாங்க? மனநல பாதிக்கப்பட்டவங்க தான் சேர்ப்பாங்க. ஆனால் ஒரு குடிக்கு அடிமையான போதைக்கு அடிமையான சேர்க்குறாங்கன்னா நடத்தை மாற்றம் வந்தது, குணமாற்றம் வந்துடுது. இதை எண்ணற்ற விஷயங்கள் குடியால போதையால நடக்குது. அது அவங்களுக்கே தெரியல. குடும்பத்தார் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, பித்து பிடிச்சிருச்சு, செய்வனை வச்சுட்டாங்க, பில்லி சுனி யாரோ வச்சுட்டாங்க, இவங்களுக்கு ஏழரை நடக்குது அப்படின்னு தான் நினைச்சுக்கிறாங்களே தவிர குடியால போதையால ஏற்பட்ட தாக்கம் யாரும் நினைக்கிறது இல்லை. குடிக்கு போதைக்கு அடிமையானவங்களுக்கு இந்த மாதிரி ஆலோசேஷன் சிம்டம்ஸ்லாம் நடக்கும். அதுலேருந்து வெளியே வரணும்னா நிறைய பயிற்சிகள் தேவை, அதுக்குண்டான சப்போர்ட்டிங் சைக்காட்ரிக் மெடிசன் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்த முடியும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சேர்த்த உடனே 10 நாள் சரியாயிடணும், 15 நாள் சரியாயிடணும். அவங்க எத்தனை வருஷமா போதை பண்ணாங்க, எத்தனை வருஷமா குடிச்சாங்க, அதனுடைய குடியினுடைய நாட்கள் நீண்டதுனால தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் சேர்த்தவொன்னா குணம் கிடைக்கணுன்றாங்க. எதுவுமே மஞ்சக்காமலே வந்தாலும் 6 மாதம் வயிற்றுலேயே இருக்கணுவாங்க. அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்கணும்னுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஆண்டுகள் குடிச்ச போதை அடிச்ச ஒரு பர்சன் மாறணும்னா அவகாசம் வேணும். அவகாசம் கொடுத்தாதான் அவர் அதுலேருந்து மாற முடியும். தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்தாதான் அவர் அந்த குடி நோயிலிருந்து போதை நோயிலிருந்து மீண்டு சராசரி மனுஷனாக வாழ முடியும். ஆழம் மது போதை மனநல மீட்பு விடுதியை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உண்டான ஆலோசனைகள் வழங்கப்படும். நன்றி.